கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி தான் காட்டுறாங்க. ரேவதிக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே சோகத்தோடு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ உடனே டாக்டர் வராங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே எல்லாருமே துடிச்சு போயிருந்தாங்க. இப்போ என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் மயில் வாகனமும் கேட்டுட்டு இருக்கும்போது உடனே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை என்னால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கார்த்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போதே உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அளவுக்கு அதாவது என்னால் முடியாது, ஆனால் என்னை விட ஒரு பெரிய டாக்டர் இருக்காங்க அவங்க மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாக்கி கண்டிப்பாக ரேவதியை காப்பாற்றிட முடியும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே கார்த்தி மற்ற எல்லாருமே சொல்கிறாங்க உடனே நீங்கள் அவங்கள வர சொல்லுங்க அப்படிங்கும்போது இல்லை அவர் அதாவது வெளியூருக்கு போறாரு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படின்னா வேற யாரையாவது கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை இவர் ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கி கண்டிப்பாக ரேவதியை காப்பாற்றிட முடியும், ஆனால் மற்ற யாராவது ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா காப்பாற்றுவாங்களா இல்லைன்னு என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி நான் போய் அவரை போய் கூப்பிடுறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது இல்லை அவர் நான் சொல்லியே வரல, அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னால் வந்துருவாரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை அவர் கையில் காலில் விழுந்தா எப்படியாவது நான் அவரை அழைச்சிட்டு வரேன், அவருடைய வீட்டு அட்ரஸ் மட்டும் என்கிட்ட கொடுங்க அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு அட்ரஸை கொடுக்குறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பாட்டி அழுதுகிட்டே கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ பாட்டி அவங்க ரேவதிக்காக வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என் பேத்தி எப்படியாவது நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கும்போதே அப்போ ஒரு அம்மா பார்த்தோம்னா அவங்க மாலை போட்டுட்டு அவங்க கோயிலுக்கு போகிறாங்க போலுக்கு. அப்போ அந்த அம்மா கிட்ட பாட்டி தன்னுடைய வேதனைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி என் பேத்திக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவோ உடனே அந்த அம்மா பார்த்தோம்னா அவங்க பிரசாதம் கொடுக்குறாங்க. இதை உன் பேத்தியோட நெத்தியில பூசுமா, கண்டிப்பா உன் பேத்தியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கும்போது நீங்களே என் பேத்திக்கு இந்த மாதிரிக்கு இந்த விபூதியை நீங்க பூசி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அவங்க அழைச்சிட்டு வராங்க பாட்டி. அடுத்து இங்கே பார்த்தோம்னா காளியம்மாவை தான் காட்டுறாங்க. காளியம்மாள் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ அந்த ரேவதியோட கதை முடிஞ்சிரும் போலுக்கு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நம்ம எதுக்கு சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே என்னாச்சுது ரேவதி எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இன்னும் ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கல அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற சந்திரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாத்த ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல, ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கி பொழைக்க மாட்டாலாம், வேற ஒருத்தவங்களும் வர சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் அவர் வெளியூருக்கு வர போறாராம், கார்த்தி போய் கூப்பிடுறதுக்காக போயிருக்கிறான், அதனால ரேவதி பொழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே காளியம்மாள் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி மருமகளே அங்கே என்னென்ன நடக்கும் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்ட்டு ஃபோனை வைக்கவும் அப்போ மாயா கேட்டுட்டு இருக்கிறாங்க காளியம்மாள்கிட்ட என்னாச்சுது அவளுடைய கதை முடிஞ்சு போச்சா ரேவதியோட கதை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இல்லை இப்போ கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் சந்தோஷப்படவும் அப்போ மாயாவும் ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. எப்படியோ நான் வந்த வேலை நல்ல மாதிரிக்கு முடிய போகுது, ரேவதியோட கதை உடனே முடிஞ்சு போயிடலாம் சொல்லி நினைச்சேன், இவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கிறது பெரிய விஷயம்தான், அவள் சீக்கிரமாவே அவள் கதை முடியணும், அதை நான் என் காது குளிர நான் கேட்கணும், அப்பந்தான் நான் வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என் மகேஷை எங்கிட்ட இருந்து பிரிச்சாங்களா அவங்களுக்கு சரியான அடியை நான் கொடுத்துருக்கிறேன், இது மட்டும் போராது அந்த கார்த்தியனை எப்படிலாம் என்கிட்ட ஆட்டத்தை காமிச்சா அவனையும் நான் சும்மா விட மாட்டேன், அடுத்த குறி அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கெட்டதுமே காளியம்மாள் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருமாயா நான் என்னெல்லாம் நினைச்சோன்னா அதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிற, அந்த கார்த்தியும் எனக்கு பிடிக்காது, அவன் கதையை நீயே முடிச்சிட்டேன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன், அதனால நீ இந்த வீட்டிலே நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா காளியம்மாட்ட சொல்றாங்க எனக்கு நல்ல நேரத்தில் உங்க வீட்டில் இடம் கொடுத்து என்னை காப்பாத்தினீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கும் போது அப்போ காளியம்மாள் சொல்றாங்க என்ன மாயா நம்மளுக்குள்ள இதெல்லாம் நன்றியெல்லாம் சொல்லிட்டு நீ என்ன இருந்தாலும் சரிதான், எனக்கு பிடிக்காதவங்களுடைய கதையெல்லாம் நீ ஒவ்வொருத்தரையா முடிச்சிட்டு இருக்கிற, அப்படி இருக்கும்போது அதுல எனக்கும் பங்கு இருக்குதுல்ல, அதனால நானும் சந்தோஷப்படாதானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால உனக்கு எத்தனை நாள் இந்த வீட்டில் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி அவங்க அந்த டாக்டர் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ அவர் பார்த்தோம்னா அவர் கிளம்பிட்டு இருக்கவும் நீங்கள் யார் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் என் பொண்டாட்டிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவள் கண் முழிச்சிருவா, அதனால நீங்கள் வாங்க அப்படிங்கும்போது இல்லை தம்பி என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூழ்நிலையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு எனக்கு அர்ஜென்ட்டாக போக வேண்டியது இருக்குது அப்படிங்கவும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன நாள் நான் தரேன்,
அதுக்காக எவ்வளோ ரூபா நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்களோ அந்த பணத்தையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் தயவு செய்து என் பொண்டாட்டிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்து அவளை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கார்த்தி இப்படி சொல்கிறத கேட்டுட்டு உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாரு. அடுத்துங்க பார்த்தோம்னா ராஜராஜனை தான் காட்டுறாங்க. அப்போ ராஜராஜன்கிட்ட வந்து சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே என்ன நடக்குதோ தெரியலையே, மாப்பிள்ளை வந்து அவர் அழைச்சிட்டு வருவாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ மயில்வாகனும் ரோஹிணி சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து அவர் கார்த்தி வந்து அழைச்சிட்டு வருவார் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து அதாவது எப்படியும் ரேவதியை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு எப்படினாலும் அவர் அழைச்சிட்டு வந்துடுவார்த்த, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்தி பார்த்தோம்னா அந்த டாக்டரோட வராங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா கார்த்தி வந்து அழைச்சிட்டு வருவாருன்னு அப்படின்னு சொல்லவும் ஆமாம் மாப்பிள்ள நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா கார்த்தி மாப்பிள்ள அவர் அழைச்சிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாத்த அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரேவதி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க உள்ளே போகும்போது உடனே வந்து அந்த லேடி டாக்டர் வந்து கேட்குறாங்க, கார்த்தி பரவாயில்லையே, அவர் நான் சொன்னா கூட அவர் வரல, ஆனால் நீ சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. எப்படியாவது என் மனைவியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி மயில்வாகனும் ராஜராஜன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ அவர் வந்துட்டாரு, ரேவதியை காப்பாற்றிடுவார்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுது அப்படின்னு சொல்லவும் மாப்பிள்ளை எப்படி அவர் வந்தார், அவர் வரமாட்டாருலாம் அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி வந்தார் அப்படிங்கும்போது எனக்கு எப்படி இருந்தாலும் ரேவதியை காப்பாற்றணும், அதனால தான் அவரை வந்து நான் அழைச்சிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லும் போது அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை பொண்ணுக்கு கண்டிப்பாக வந்து அவர் வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுது, அதே மாதிரிக்கு அவர் காப்பாற்றிட்டாரு, ரேவதி வந்து எப்படி அவர் காப்பாற்றி கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்பிக்கை வந்துருச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கோமோ. அப்ப ரேவதியை வந்து அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. செக் பண்ணிட்டு அப்ப என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த லேடி டாக்டர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிடவும் அவங்களும் வந்து இது வரைக்கும் எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க வந்து விவரமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டதுமே வந்து அவங்க வெளியே வராங்க. வந்ததுமே கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன டாக்டர் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு நிலமையில தான் இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் 4 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும், அப்படி மட்டும் நம்ம கொடுக்கலன்னா அவங்கள காப்பாற்றுறது ரொம்பவே வந்து அபூர்வமான ஒரு விஷயமாயிரும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கவோ, இல்லை அதுக்குள்ளே வசதி ஒன்றும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த சிகப்பு கலரையும் வந்து அவங்களுக்கு ஏற்றணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, சாமுண்டீஸ்வரி வந்து உடனே சொல்லிருக்காங்க, அதாவது என் பொண்ணுக்கு இல்லாததா நீங்கள் வந்து என் உடம்புல இருக்கிற குரூப்பும் வந்து அவளுக்குள்ளது ஒன்று போல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது இல்லை இது மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிடவும் சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க, என்னுடைய குரூப்பு என்னன்னு சொல்லி பாருங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்தியோட குரூப்பும் அது மாதிரி ரேவதியோட குரூப்பும் வந்து ஒன்றா இருக்குது. உடனே வந்து ஆமாம் கார்த்திக்குள்ளதே வந்து நம்ம வந்து ஏற்றிடலாம் அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல எப்படியாவது ரேவதியை காப்பாற்றணும், அதனால வந்து என்னுடைய குரூப்பே வந்து எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகோட அந்த சிகப்பு குரூப்பை வந்து அவங்க வந்து ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து ரேவதிக்கு வந்து மேட்ச் ஆகிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது ரேவதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து மயில்வாகன் வந்து நினைக்கிறாங்க, ரேவதி நீ கார்த்தி கூட ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ ஆசைப்பட்டமா, இப்போ பார்த்தியா கார்த்தி தான் உன்னை காப்பாற்றிட்டு இருக்காமா, நீ கண் முழிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில்வாகன் வந்து நினச்சிட்டு இருக்கவும் அப்போ பாட்டி பார்த்தோம்னா அந்த அம்மாவை அழைச்சிட்டு வராங்க. அப்போ வந்து உடனே ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க, யாரும் அந்த அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இவங்க கோயிலில் இருந்தாங்க, இந்த மாதிரிக்கு வந்து ரேவதியை பொழைக்க வைக்கிறதுக்காக இந்த விபூதியை வந்து அவன் நெத்தியில் வந்து பூசுறதுக்காக தான் இந்த அம்மாவை நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், இப்போ ரேவதி எப்படி இருக்கிறா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ரேவதிக்கு இந்த மாதிரிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குமா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே உடனே அந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உன்னுடைய பேத்திக்கு எந்த வித ஆபத்தும் வராது, அவள் அந்த கண்டத்தை தாண்டிட்டா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.